ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஆதார் துறையிலேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஆதார் துறையில் எந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்திருக்குன்னா, நீங்கள் டேட்டா என்ட்ரி அதே மாதிரி சூப்பர்வைசர் இந்த 2 டைப் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணமே இல்லாமல் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய மொபைலில் இருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படி அப்ளை பண்ணுறது சொல்கிறேன். அதுபடி நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கும். இந்த ஜாப்க்கு 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். சம்பளம் உங்களுக்கு 29,000 ரூபா கொடுக்குறேன். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் ஆகலாம். ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த முறை உங்களுக்கு 100% வேலை உறுதி. விண்ணப்பிங்க. வாங்க விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் குரோமோ இல்லை ஃபயர்பாக்ஸோ ஓப்பன் பண்ணி ஆதார் சூப்பர்வைசர் வேகன்சின்னு போடுங்க. அதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய லிங்க் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்களா அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். குரோமில் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நீங்கள் ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 31, 2026 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 19வதா தமிழ்நாடுங்கிறது இருக்குது பாருங்க. ஆதார் சூப்பர்வைசர் 27/12/2025 31/1/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை நவுங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்தோமா அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். வேகன்சி பொறுத்தவரைக்கும் தருமபுரியில் 1, நீலகிரியில் 1, விருதுநகரில் வந்து பார்த்தீங்கன்னா 1, மொத்தம் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் வேலை. இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அப்படி நீங்கள் 12ஆம் வகுப்பு இல்லைன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு டைரக்டா பாலிடெக்னிக் போயிடுவாங்க. அவங்களும் எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியம், ஆதார் சூப்பர்வைசரோட சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கணும். அது வாங்கணும்னா நீங்க அதுக்கான தனியா எக்ஸாம் இருக்கு. நீங்க அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபான சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுங்கிறத கொடுத்துக்கலாம். அப்ளை பண்ணலாம். அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் எழுதிங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதுங்க, இமெயில் ஐடி, பேன் கார்டு. என்கிட்ட பேன் கார்டு எல்லாம் உடனே விண்ணப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்லேயே வந்துடும். அந்த நம்பர் போட்டாவே போதும். டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, அது எழுதுருங்க. ஸ்டேட் பர் அப்ளைடு. இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். நான் ஆந்திரா விண்ணப்பிக்கலாமா இல்லை வேற ஸ்டேட் விண்ணப்பிக்கலாம்னா கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண அது எந்த ஸ்டேட்டை அதை செலக்ட் பண்ணிட்டா அந்த ஸ்டேட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் விண்ணப்பிக்கிறீங்களோ அதை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஐஎஸ்ஓ என்ன படிச்சுக்கிறீங்க, 12th தான் படிச்சுக்கிறீங்களா இல்லை டிகிரி வேற படிச்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க, கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அடுத்து நீங்கள் எந்த மாவட்டத்தில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் என்ன மாவட்டங்கிறது கேட்குறாங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. அடுத்து உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். இந்த ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு தனியாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு மேலே ஃபீமேலாங்கிறது கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்துட்டு கேப்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுருங்க. கேப்ஸா போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டுங்கிறது கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். அதுக்கு மேலே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களை டைரெக்டாக போடலாம், இல்லை நேர்காணல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். அதிக பேர் வந்து விண்ணப்பிச்சிருந்தீங்களா நேர்காணல் கூட வைக்கலாம். ஸோ அது என்ன பிளானுங்கிறத அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.